யுஎக்ஸோட ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ற இடம் எப்பயுமே வந்து ஒரு ப்ராஜெக்ட்ட கிக் ஆஃப் பண்ணும்போது தான் இருக்கும். ஏன்னா, ஒரு ப்ராஜெக்ட்ட கிக் ஆஃப் பண்ணும்போதே யுஎக்ஸ் டிசைனர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இருப்பாங்க. பிகாஸ் அந்த இடத்துல தான் வந்து ஒரு பிசினஸோட நீட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நம்மளோட யூசர்ஸ் யாரு அப்படின்றதையே வந்து பிசினஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தான் நமக்கு சொல்லுவாங்க. ஸோ இததான் வந்து நாம வந்து டிஸ்கவரி ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்கவரி அப்படின்னா என்ன? ஒரு விஷயத்த டிஸ்கவர் பண்ணி அதிலிருந்து ஒரு விஷயத்த லேர்ன் பண்ண போறோம் அப்படின்னா, அதுதான் வந்து டிஸ்கவரி ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஃபேஸ்க்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இனிஷியல் ஸ்டேஜ் ஒரு ப்ராஜெக்ட் எதுக்காக பண்றாங்க? அவங்களோட நீட்ஸ் என்ன? அவங்களோட பிரைமரி அண்ட் செகண்டரி அப்ஜெக்டிவ் என்ன? எந்த மாதிரியான டெக்னாலஜில பண்ண போறோம்? இது வந்து மொபைல் ஆப்பா? இல்ல ஒரு வெப் அப்ளிகேஷனா? மொபைல் ஆப்பா இருந்தாலுமே வந்து iOS, Android 2த்துக்குமே பண்ண போறோமா? டிசைன் சிஸ்டம் இல்ல டிசைன் கைட்லைன்ஸ் இருக்கா? இந்த டிசைன் சிஸ்டம் இல்ல அப்படின்னா நம்ம அத பண்ணணுமா? ப்ராஜெக்ட்டோட டைம்லைன் என்ன? எந்த மாதிரியான டெக்னாலஜி யூஸ் பண்ண போறாங்க? டெவலப்பர்ஸ் இருக்காங்களா? டெஸ்டிங் நம்ம பண்ணுவோமா? அது மேனுவல் டெஸ்டிங்கா? இல்ல ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கா? யூசபிலிட்டி டெஸ்டிங் பண்றாங்களா? யூசர் ரிசர்ச் பண்ண போறோமா? இந்த மாதிரியான ஒரு டீடைல்டு ஒரு டேட்டாவ தான் நம்ம கலெக்ட் பண்ண போறோம். ஆஃப் கோர்ஸ் வந்து இந்த டேட்டா வந்து ரொம்ப மெஸ்ஸியா தான் இருக்கும். பிகாஸ் நமக்கு வந்து ஒரு ஹைரார்கியோட கிடைக்காது.